ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுங்க. மதுரையில் தான் நம்ம அந்த வீதியில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வீதி தான் பார்த்துட்ருக்கீங்க. கோயில் பக்கத்துலேயே, கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அழகாக பாருங்கள், இந்த ஒரு பேனர் வச்சுருக்காங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய புராண வரலாறு என்ன, மதுரையுடைய சிறப்பு என்ன, அந்த அம்பாளுடைய கோயில் எவ்வளோ சிறப்பாக நிறைய பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏன் கூடுறாங்க, தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா வந்தபடியே இருக்காங்க. விடுமுறை நாளாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் டேவாக இருக்கட்டும், எல்லா நாள்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் பாருங்கள். நாங்கள் போன அன்றைக்கி கூட ஒர்க்கிங் டே தான், பட் அவ்வளோ கூட்டம். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்துலாம் கூட வராங்க. ஆக்சுவலி நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் அதை விசிட் பண்ண அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில். ஸோ அதை பற்றியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம அருண் ஷர்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய முத்திரையாக திகழ்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மதுரைக்கும் பெருமை, இந்த கோயில் இருக்கிறதால மதுரைக்கும் பெருமை. அது மட்டும் இல்லை, அங்கே வசிக்கிற மக்களுக்கும் பெருமையாக சொல்லிப்பாங்க, நான் மதுரைக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே தாண்டி இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற ஒரு சிறப்பு ஆன அம்சங்கள் பொருந்தியது தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில். ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இப்போ என்னால் வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல. இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது, அதனால் நான் கேப்சர் பண்ணி நம்ம உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்றதுக்காகவே நான் ஷேர் பண்ணேன். ஸோ எனக்கும் ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க, வீட்டில் என்ன ஆட்சி, சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கணவர் ஆதிக்கம் செலுத்தினா அதை சிதம்பரம் ஆட்சின்வாங்க. நம்மளுடைய பெண்மணிகள் ஆட்சி செஞ்சாங்கன்னா அது மீனாட்சி ஆட்சின்வாங்க. ஸோ அவ்வளோ சிறப்பம்சம் இதில் பார்த்திங்கன்னா பயங்கர டீட்டெயில்ஸ் இருக்குங்க, பயங்கர இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு 1 hour வீடியோ போட்டால் கூட பத்தாது, அவ்வளோ விசேஷம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுந்தரேஸ்வரருக்கு, அதாவது சுந்தரேஸ்வரர் அவருக்கு மேலே உள்ள விமானம் இந்திரனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த இந்திரனுக்கு ஒரு பாவம் வந்துருச்சு. அந்த பாவத்தை போக்கும் வழி நிறைய வழிபாடுகளில் வழிபட்டு வந்தான். அதாவது இந்திரன் வந்தார், இந்திரன் அவர் வழிபட்டு வந்தார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்தினார். ஸோ அந்த இடத்துல கடம்ப வனமான இந்த மதுரையில் பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கமாக இருப்பதை பார்த்து தரிசனம் பெற்றார் இந்திரன். அந்த மாதிரி சுயம்புலிங்கமாக வடிவமைச்சு, அதாவது அதை பார்த்து இந்த திருவிளையாடல் நடந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் தான், மீனாட்சி அம்மன் கோயிலில். ஸோ அதனால் அவருக்கு என்னென்னா பாப விமோசனம் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணார், ஒரு நினைவு சின்னமாக என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கணுன்றதுக்காக இந்திரன் விமானத்துடன் கூடிய பெருங்கோயிலை எழுப்பினாருன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ இந்திரன் விமானம்னு அதுக்கு ஒரு பேரே இருக்குன்றாங்க. இது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனாட்சி அம்மன் சிலை அழகாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ பவ்யமாக, அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கவலைகள் எல்லாமே மறந்துடுவோம். அவ்வளோ அழகாக காட்சி தருவாங்க மீனாட்சி அம்மாள். அவங்களோட சிலை ஃபுல்லாகவே மரகத கல்லால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே மரகத கல் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ ஃபுல்லாக அவங்க மரகத கல்லால் ஆன ஒரு சிலையை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்து அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். ஸோ மீனாட்சி சொக்கநாதரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்கணும் ஒரு கருத்து இருந்துட்டு வருது. அந்த தலத்தை, அதாவது இந்த கோயிலை என்ன சொல்கிறாங்கன்னா பூலோக கைலாசம். ஸோ கைலாசம்ன்றது வேற இல்லைங்களா. ஸோ ஆனால் இது பூலோகத்தில் இருக்கிற கைலாசம்னும் இதை கூப்பிடுறாங்க, அதாவது அழைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தலத்தை பெயரை படித்தாலே இல்லை காதால் கேட்டாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ ரொம்ப விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் மாதிரி ஆடிருப்பார் நடராஜர். எப்பவுமே பார்த்திங்கன்னா எந்த இடது காலுக்கு பதில் வலது கால், எப்பவுமே இடது காலை தான் தூக்கி நடனம் ஆடிருப்பார். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பிரசித்தியாக சுவாமி சன்னதிக்கு நுழையும் போது வலது புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜர் மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி இல்லாமல்
இடது காலுக்கு பதில் வலது காலை வந்து தூக்கி நடனம் ஆடி இருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அது என்னென்னா யார் கேட்டாங்க, யாருக்காக சிவபெருமான் அந்த மாதிரி காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியன் அவர் வந்து நடனம் வந்து கற்றுக்கிட்டு வந்தார். அவர் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணும்போது, நான் நடனம் கற்பதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் காலங்காலமாக நீங்கள் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நீங்கள் ஆடுறீங்களே, எனக்காக இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆட கூடாதான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். அவருடைய பக்திக்கு வந்து சிவபெருமான் அருள் புரிஞ்ச ஒரு இடம்தான் இந்த ஒரு சின்னமாக வந்து நினைவு சின்னமாக நிறைய பேர் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் செய்யலைன்னா நான் உயிரையே வந்து துறப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். அதனால் சிவபெருமான் விடுவாரா, அழகாக வந்து காட்சி கொடுத்தார். இதாங்க மதுரைக்கு சிறப்பு. நம்ம மதுரைன்னு சொன்னாவே ஜிகிருதண்டாங்க தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம ஜிகிருதண்டாவை மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண மாட்டோம். அழகாக ஒரு ஜிகிருதண்டா வாங்கி நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக ஆரஞ்சு அந்த எசன்ஸ்லாம் போட்டு சூப்பராக குடிச்சிட்டோங்க. இன்னொன்று ஃபேமஸ் என்னங்கன்னா மதுரை மல்லி, அதையும் நம்ம விடக்கூடாது இல்லைங்களா? அழகாக மதுரை மல்லியை வாங்கி அழகாக வந்து வச்சுக்கிட்டாச்சு. நல்ல வாசனை, எங்கே பார்த்தாலும் மல்லி தாங்க. நல்லா மதுரை மல்லியும் ஜிகிருதண்டாவும் அழகாக நம்ம வந்து அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணுன்னா கண்டிப்பாக மதுரை போய்ட்டு மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ரொம்ப பரிபூர்ண ஒரு அருளாசியை கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம ஃபைனலாக வந்து ஒரு ஜூஸ் சிம்பிளாக வந்து காலையிலேருந்தே நம்ம சாப்பிடாம தான் ஒரு லட்டு கொடுத்தாங்க. எப்படி திருப்பதியில் லட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எல்லாருக்குமே லட்டு கொடுக்குறாங்க. அந்த லட்டையும் சாப்பிட்டுட்டு இந்த ஜூஸை ஃபைனலாக நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.